ஹாய் ஹால் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாமி ரூம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வாராகி அம்மனோட பூஜைன்றதுனால நான் வாராகி அம்மனை சிலை வச்சுருக்கிறதுனால பூஜை செய்வேன். ஸோ இன்றைக்கி வாராகி அம்மனோட இது இருக்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி பூஜை பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்படி செய்கிறேன்னு நான் வந்து சிம்பிளாக தான் செய்வேன். ரொம்ப ஒரு இதுவெல்லாம் என்னால் செய்ய முடியாது, எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது நான் செய்கிறேன். சிம்பிளாக செஞ்சாலும் அம்மனுக்கு ஏதோ ஒன்று செஞ்சோம் நம்ம அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி க்ளீனிங் ப்ராசஸ் தான் பண்ணிவிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். சாமி ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். அண்ட் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி தான் ஆல்ரெடி வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து சாமி ரூம் க்ளீன் பண்ணேன். விளக்கு தட்டெல்லாம் க்ளீனாக வாஷ் பண்ணி முடிச்சது. சாமி ஃபோட்டோலாம் க்ளீனாக துடைச்சி குங்கும மஞ்சள்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா விளக்குக்கெல்லாம் வந்து குங்கும மஞ்சள் வச்சுட்டு இருந்தேன். வாராகி அம்மனை டீட்டெயிலாக ஃபுல்லாக கும்பிட்றவங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து நான் வந்து ஆல்ரெடி சின்னதாக தான் செய்வேன். ஏன்னா வந்து அப்புறம் வந்து பௌர்ணமி, அமாவாசை அந்தமாரி டைமில் எப்பாச்சும் ஒரு தடவை தான் செய்வேன். அப்புறமா எனக்கு தெரிஞ்சதும் சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். வேறவங்க கும்பிட்றவங்க வாராகி அம்மனை கும்பிட்றவங்க யாராச்சும் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். நான் பரவாயில்லையா, செய்கிறது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு தெரிஞ்சது நம்ம என் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு. ஸோ அதனால செஞ்சேன். நான் வந்து செஞ்சுருக்க ஒரு இது தெரியாது எனக்கு. ஆக்சுவலாக கேலண்டர்லேயே வந்து வாராகி அம்மனோட இது போட்டாங்க ஃபோட்டோ. ஸோ சரி செஞ்சிடலாம், எப்படியோ நேற்று அமாவாசை. ஸோ இன்றைக்கி இந்தமாரி க்ளீன் பண்ணி தான் ஆகணும். தேர்ஸ்டேனா க்ளீன் பண்ணிடுவேன், ஃப்ரைடே எப்படியோ பூஜை பண்ணுவேன். அப்புறம் அப்படியே அம்மனுக்கு பூஜை பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு செஞ்சிடலாம் அப்படி சொல்லிட்டு பூஜைலாம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வாராகி அம்மனுக்கு ஒரு 3 அபிஷேகம் பண்ணேன். ஃபஸ்ட்டு மஞ்சள் அபிஷேகம் தான் செய்வேன். அப்புறம் குங்குமம் அபிஷேகம், அதுக்கப்புறம் பால் அபிஷேகம். மஞ்சள் அபிஷேகம்க்கு அதான் செய்யும்போது எல்லாம் க்ளீனாக எடுத்து மறுபடியும் எல்லாத்தையும் அபிஷேகம் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பவுலில் பால் அபிஷேகம் செஞ்சேன். அப்புறம் அம்மனுக்கு வந்து நெய்வேத்தியம் ரொம்ப இது வந்து பிடிக்கும் சொல்லியிருந்தாங்க. கிழங்கெல்லாம் பிடிக்கும், அப்படி தேங்காயிலலாம் விளக்கு போடுவாங்க. ஸோ தேங்காயில் எனக்கு விளக்கு போட வரல. எனக்கு அது எனக்கு தெரியல, இன்னும் ட்ரை பண்ணல நான். முடிஞ்ச இன்னும் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் வந்து அம்மனுக்கு வந்து இது ரொம்ப மாதுளப்பழம் வச்சா ரொம்ப நல்லது அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது பிடிக்கும் அப்படி சொன்னாங்க. ஸோ அதை எப்படியோ வாங்கின்னு வர சொன்னேன். ஒரு பழமே ரூ. 70 சொல்லிட்டாங்க. கேஜி போட்டு அதுவே 1/4 கேஜி வந்துச்சு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல, அம்மனுக்காக வேணும் அப்படி சொல்லிட்டு எப்படியோ வாங்கின்னு வந்து கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ண பால் பசங்களுக்கெலாம் ஒரு பஞ்சாமிர்தம் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.